ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்களானது நடக்க இருக்குது, அதுவும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தீர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழிகளானது கிடைக்க போகுதா, உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பற்றிலாம் நிறைய விஷயங்களோட இந்த பதிவு இருக்க போகுது. ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். இந்த கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சந்திர பகவானால் ஆளக்கூடிய ராசிக்காரங்க. இந்த ராசியை சேர்ந்திருக்கக்கூடியவங்க அடுத்தவங்க மீது அதிகமாக அக்கறை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. பிறருக்கு உதவி அப்படின்றத அவங்க கேட்காமலே ஓடி போய் செய்யக்கூடியவங்க, தேடி தேடி உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு கடகராசினிகளை சொல்லுவாங்க. இவங்களுடைய குடும்பம், அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார் அப்படின்னு எல்லாருக்குமே உதவக்கூடியவங்க, எல்லாரையும் பாதுகாப்பாக வச்சுருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். பணியிடமும் இவங்களுக்கு அப்படிதாங்க, ரொம்ப சூப்பராக வேலை செய்யக்கூடியவங்க, நிறைய சிந்தனைகளோடு இருக்கக்கூடியவங்க. சந்திரனை போல பார்க்கறதுக்கு பிரகாசமாகவும் அழகாகவும் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை அப்படின்னா அது அவங்களுடைய பிடிவாத குணம்தான். ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக செய்யணும். அதை செய்து முடிக்கிறதுக்குள்ள எல்லா விதமான முயற்சியும் ஆற்றலையும் அந்த பிடிவாத குணத்தால் அவங்க செஞ்சு முடிப்பாங்க. அதே சமயம் முடிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை அடையணும், அதை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பாடுபடக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி பிடிச்சா ஒரு பிடியிலே இருக்கக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம். கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா பயணங்கள் போகிறது பிடிக்கும். ரொம்ப லாங் ட்ராவல் போகிறது, நிறைய இடங்களுக்கு போய் சுற்றி பார்க்குறது, இதெல்லாம் அவங்க விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்களுடைய ஒவ்வொரு விதமான மூமெண்ட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. தொழிலெலாம் பார்த்திங்கன்னா வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதில் முழு மூச்சோடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத உணர்ந்து அதை கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. விடாமுயற்சியோடு செஞ்சு நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த கடகராசினியர்களை சொல்லலாம். இவங்களை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பானவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கலை, எழுத்து, பேச்சு இது தொடர்பான துறைகளில் ரொம்ப சிறப்பான வெற்றிகளை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்கள்ட்ட இருக்குங்க. அதை பற்றிலாம் நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய அதிசயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் தான். ஏன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த காலகட்டங்களில் 15 நாட்கள், அதாவது முதல் 15 நாட்கள் 2வது இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது இடத்துக்கு வந்துடுவார். ஸோ இப்போது சூரியன் பார்த்திங்கன்னா 3வது இடத்துக்கு வந்துட்டார். 12வது இடத்துல இருக்கக்கூடிய குரு, சுக்கிரனுடைய அமைப்புகள் எல்லாமே மாறிடும். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சுக்கிரன் ராசியை பார்த்துட்ருக்காரு. அதாவது சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய ராசி பார்த்திங்கன்னா ஒரு புனிதத்தன்மை அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம், சுபத்துவம் பெற்றுட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை கிடைக்க போகுதுங்க. குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு பலன்கள் இருக்குது, அவ்வளவு சக்திகள் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகங்களை விட குரு பார்த்திங்கன்னா ஒரு சுபகிரகம். அவர் சுபகிரகம்னாலே எல்லாரும் குருவை தான் சொல்லுவாங்க. அவருடைய பார்வை நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களாக தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக செவ்வாய் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15க்கு அப்புறமா குருவினுடைய பார்வையில் இருந்து தப்பிக்கிறாரு. குருவினுடைய பார்வையில் இருந்து 10வது இடத்தை பார்க்குறாரு. அதாவது செப்டம்பர் மாதத்தில் அடுத்து 15 நாட்கள் வரக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா வியாபாரம், வேலை, தொழில் இதிலெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்னதாக பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலுமே கூட பெருசாக பாதிப்புலாம் எதுவும் இருக்காது. அதாவது ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இருக்காது. அடுத்தடுத்து நல்ல அமைப்புகளாலும் இருக்குது, அட்டகாசமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக ஒரு வேலையில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறது, புதுசாக தொழில் தொடங்குறது, இந்த மாதிரியான அற்புதமான ஒரு யோகமான நேரம் இதுதான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்.
குறிப்பாக தொழிலில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசினியர்கள் எல்லாருமே இந்த காலகட்டங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாட்களாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் செப்டம்பர் 15க்கு அப்புறமாவே நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 20, 22 தேதி நெருங்கிட்டோம். இருந்தாலுமே இதனுடைய அறிகுறிகள் எல்லாமே இப்போலேருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வேற மாறியிருக்காங்க. செவ்வாய் எப்போவுமே தைரியக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பார்வையில் தான் இருக்க போகிறாரு. சொல்லப்போனால் அடுத்து வரக்கூடிய 45 நாளுக்குமே 10வது இடத்த வந்து பார்க்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாரு. ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். இவர் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துக்கு இப்போ வரப்போகிறாரு. குருவினுடைய பார்வையில் வந்து இருக்கிறாரு. ஸோ அதனால் தொழில் ரீதியான முடிவுகள் எது எடுக்கிறதா இருந்தாலும் கடகராசி நேயர்களுக்கு இது ஒரு அட்டகாசமான நேரம். எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இதை விட ஒரு சிறப்பான நேரம் வந்து இருக்க போகிறது கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியினுடைய ஆதிக்கத்தால் நிறைய பிரச்சனைகளோடு வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கீங்க. இப்போது வியாபாரம், தொழில், வேலை, விவசாயம், படிப்பு இப்படி எல்லா விஷயத்துலையுமே எல்லா துறையிலையுமே உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குங்க. உறுதியாக நீங்கள் நம்பலாம். என்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்றது வந்து உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுத்திகள் எப்படி நடக்குது அப்படின்றத பொறுத்து சின்ன சின்ன வகையில் வந்து மாறுபாடு அடையும். 10வது இடத்த 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்வை வந்து கொடுக்கறதுனால, ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தை வந்து பார்க்கறதுனால தொழிலில் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2, 8ல் வந்து ராகு வேறு இருக்கிறாங்க. அதனால் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். இது வரைக்குமே கடகராசினியர்கள் சின்ன சின்ன வகையில் பாதிப்புகளை வந்து பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. ஆனால் அந்த ஒரு நிலையும் வந்து உங்களுக்கு மாறப்போகுதுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலுமே உங்களுக்கு ரூட் கிளியராக இருக்குது. அதனால் உங்களுடைய பாதையில் நீங்கள் பயணிக்கலாம். முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். அதுவும் குறிப்பாக கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு உறவு பார்த்திங்கன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு அடையாளமாக வந்து கடகராசி நேயர்கள் தான் வந்து வாழ போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் பிரச்சனைகளோடு இருந்திருந்தாலும் சரி, சண்டை சச்சரவுகளோடு பிரிந்திருந்தாலுமே கூட இனி வந்து ஒன்று சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே வந்து கண்கூட நிறைய மாற்றங்களை வந்து பார்க்க போகிறீங்க. இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். கிரகங்கள் மட்டும்தாங்க. இந்த கிரகங்கள் மாறும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களானது ஏற்படுது. மேலும் 12ல் வேற குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் கடகராசி நேயர்களுக்கு செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த செலவுகளை எல்லாம் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. அதுவும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் மாதத்தெல்லாம் இதனுடைய நிலைகள் அப்படியே மாறிடும். செலவு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவனோட சுக்கிரனுடைய பார்வை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன கஷ்டங்களை பட்டுட்டு வந்தீங்களோ, என்னென்ன துன்பங்களை வந்து பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ செப்டம்பருடைய 15க்கு அப்புறமாவே இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. என்னதான் உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு உத்வேகம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஸோ ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இப்படி எல்லா வகையிலையுமே வந்து மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கிடைக்க போகுது. செப்டம்பருடைய 15க்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்குது. குருவும் சுக்கிரனும் 8வது இடத்த வந்து சேர்ந்தே பார்க்கறதுனால பங்குச்சந்தை விஷயங்கள்லாம் நல்லா வந்து கை கொடுக்கும். கடந்த காலத்தில் தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அஷ்டமத்தில் வந்து உங்களுக்கு நிறைய கிரகங்களுடைய ஆதிக்கம், அதுவும் சனியினுடைய ஆதிக்கம்லாம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதனால் நீங்கள் சேர்த்து வச்சுருந்த பணத்தை கூட இழந்திருப்பீங்க. லட்சக்கணக்கில் இல்லைங்க, கோடிக்கணக்கில் வச்சுருந்தவங்க கூட இழந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இழந்த எல்லாத்தையுமே இப்போ மீட்டெடுக்க போகிறீங்க. அதற்குரிய யோகம் வந்துடுச்சு. ஸோ இழந்த எல்லா பணமும் இப்போ உங்களுக்கு திரும்பி வந்து வரப்போகுது. நல்ல ஒரு யோகமான ஒரு நேரம் தான். அதாவது செப்டம்பர் 15க்கு அப்புறமாவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் எல்லாத்தையுமே வந்து எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து நடக்க இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். அதையுமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், உடனுக்குடன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதாவது கிரகங்கள் மாறும் பொழுது என்ன மாற்றங்களானது கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கும் பொழுது என்ன விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும்.
முடியும். இது மாதிரியான தொடர்ந்து நல்ல விஷயங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மென்மேலும் வளர்ச்சிகளை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் எல்லாருமே இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். கடகராசியுடைய எல்லா நபர்களும் இந்த பதிவை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு பிடிப்பானது இருக்கும். வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாக போகுது அப்படின்ற தன்னம்பிக்கை கிடைத்து மகிழ்ச்சியாக வந்து இருப்பாங்க. ஸோ மறக்காமல் அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.